லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்சி கிட்ஸ்க்கான ஜூன் மந்த் ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். லாஸ்ட் மந்த் மே மந்த்துக்கு கொடுத்துருந்ததில் நிறைய ரெஸ்பான்சஸ் அதிகமாக வந்துருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸ் சைட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அடலசன்ஸ் ஏஜில் இருக்கக்கூடிய பிள்ளை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அவங்க கெரியருக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயத்துக்கெலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அட் த சேம் டைம் ஜென்சி கிட்ஸுமே இந்த மாதிரியான சின்ன சின்ன தடுமாற்றம்லாம் இருந்தது, பட் எக்ஸ்க்ளூசிவாக ஜென்சி கிட்ஸ்க்கான வீடியோஸ் பார்க்குறப்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்ஸும் வந்திருந்தது. அதை தொடர்ந்து தான் இப்போ நம்ம ஜூன் மந்த்துக்கு ஜென்சி கிட்ஸுக்கு எக்ஸ்க்ளூசிவாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ஜென்சி கிட்ஸ் அப்படிங்கிற டேர்ம் இருக்கு இல்லையா, இது எங்கேருந்து வருது அப்படின்னு பார்க்குறப்ப யாரெல்லாம் சொல்கிறோம் அப்படிங்கிறப்ப 1997 2012 வரைக்கும் பிறந்திருந்த எல்லா நபர்களையுமே நம்ம சொல்லக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காமனான டேர்ம் வந்து பார்த்தோம்னா ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஏஜ் கேட்டகரி யாருக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா, அரௌண்ட் 14 to 29 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆட்களை தான் நம்ம ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 14 to 29 அப்படிங்கிறது லைஃப்லேயே குரூஷியலான நிறைய மொமெண்ட்ஸ்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகக்கூடிய வயசாக நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஒரு பப்ளிக் எக்ஸாமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் 12th முடிச்சதுக்கப்புறம் எந்த துறை நோக்கி நம்ம பயணிக்கணும் அப்படின்னு ஒரு காலேஜ் சூஸ் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த நேரத்திலே வரக்கூடிய அடலசன்ஸ், அட்ரினலின் பம்ப் மாதிரியான வரக்கூடிய ஹார்மோனல் சேஞ்சஸ், அதுக்கப்புறம் அதோடு சேர்ந்து வரக்கூடிய லவ், ரிலேஷன்ஷிப், அதுக்கப்புறம் வரக்கூடிய ஜாப், கெரியர், இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஃபேமிலி எப்படி பார்த்துக்கிறதுன்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயமே இன்க்ளூட் ஆகுறது பார்த்தீங்க அப்படின்னா 14 to 29 அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ஏஜில் தான். அதனால தான் நம்மளுடைய எக்ஸ்க்ளூசிவான ப்ரெடிக்ஷன்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லக்கூடிய விதத்தில் அமையும் அப்படின்னு பார்க்குறோம். அந்த விதத்தில் மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய ராசிகளுக்கு எக்ஸ்க்ளூசிவாக ஜென்சி கிட்ஸுக்கு ஜூன் மந்த் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸுக்கு ஜூன் மந்த் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அபோவ் ஆவரேஜான ஒரு மந்த் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களோட ராசியிலேருந்து ஒரு 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5th பிளேஸில் ராகு ப்ளஸ் ப்ளூட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய பிளானட் இருக்குது. இந்த ப்ளூட்டோ அப்படிங்கிற பிளானட்லாம் இப்போ தான் நீங்கள் கேள்விப்படுவீங்க. சின்ன வயசில் நம்ம டிராஃப்ட் பிளானட் அப்படின்னு கூட படிச்சிருப்போம். இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருந்தது. இந்த பிளானட் இப்போ திருப்பி சன்னை நோக்கி ரிவால்வ் ஆகக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்குறோம். அப்படி பார்க்குறப்ப இந்த ப்ளூட்டோ என்ன பண்ணோம் அப்படின்னா, அது பஞ்சமஸ்தானம்ங்கிறது பூர்வ புண்ணியம். நிறைய பேத்துக்கு லைஃப்பில் இந்த கர்மா அப்படிங்கிற டேர்ம்லலாம் நம்பிக்கையே இல்லாமல் இருக்கும். நான் என்ன சார் கர்மாலாம், லாஸ்ட் பர்த் பற்றிலாம் எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட கர்மானா என்ன அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வருவீங்க. உங்களுடைய முன்ஜென்மத்தில் செய்திருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள், உங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ் செய்திருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கறது பார்த்தீங்கன்னா ப்ளூட்டோ தான். மன தெளிவு கிடைக்கும். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா துலாம் எப்பயுமே ஜட்ஜ்மெண்டலாக இருந்தே பழகிட்டீங்க. இது இப்படித்தான் அப்படின்னு சொல்கிறது தான் உங்களுடைய இயல்பு. அதிலிருந்து கொஞ்சம் விலகி, இந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணாமல் விட்டுட்டோமே, இதை கொஞ்சம் புரிஞ்சிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். கூடவே இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணுவார் அப்படின்னா, அதை பூம் பண்ணிக்கிட்டே இருப்பார் அந்த உணர்வை. அப்போ கர்மா ஆக்டிவேட் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்குறோம். அப்போ நீங்கள் நல்ல விஷயங்கள் செஞ்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும். அப்போ இன்கேஸ் சார் நான் லாஸ்ட் பர்த்லலாம் என்ன பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்கிறவங்க கூட இப்போ இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஜென்சி கிட்ஸ்லாம் இருக்கீங்க அப்படின்னா, பக்கத்தில் ஏதாவது ஒரு ஆர்ஃபனேஜ் இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைகளோட நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் முதியோர்கள் யாராவது இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தேவையான கிராசரிஸ் வாங்கி கொடுக்குறது, இந்த விஷயங்கள்லாம் பண்ணிங்கன்னா 5th பிளேஸ் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்க போகுது. அப்படியே வாங்க 6th பிளேஸில் நம்ம தலைவர் யார் இருக்கிறா, சர்டன் இருக்கிறாரு. என்ன சார் 6ஆம் இடம் அப்படின்னாலே ருணரோக சத்ருஸ்தானம் தானே, நோய், கடன், வம்பு, வழக்கு இதெல்லாம் கொடுப்பாரே அப்படின்னு பார்த்தா அது மட்டும் இல்லை. அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னா அதுக்கான தீர்வையும் கொடுக்க போறாரு. இதனால் வரைக்கும் துலாம் ராசியில் பர்சனல் லோன் யாராவது வாங்கியிருந்தீங்கன்னா இது தப்பு தான். ஏன்னா வீட்டில் தெரியாமல் நிறைய பேர் துலாம் ராசிக்காரங்க என்ன பண்ணியிருக்கீங்கன்னா பர்சனல் லோன் வாங்கியிருக்கீங்க. அதுவும் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாவிஷாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக. அதுக்கான பேக் ஃபயரை இப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கட்ட வச்சுட்டே இருக்கிறாரு. இப்போ ஓரளவுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இன்னொரு கார்டு ஏதாவது கிடைக்கும். அந்த கார்டு மூலமாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்கக்கூடிய பேக்கப்ஸில் இருக்கக்கூடிய கடன்களை எல்லாத்தையுமே அடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. அந்த கார்டை எப்படி யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருங்க. திருப்பி லேவிஷாக ஸ்பெண்ட் பண்ணுற விஷயங்களை வச்சுக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் யாரோட சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது, கோல்டு வார் இருக்குது அப்படின்னா பேசி சமாதானப்படுத்திடுங்க. அதை விட்டுட்டு பார்த்தா முறைச்சிட்டே போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஒர்க் பிளேஸில், அதுவும் குறிப்பாக 23 to 27 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆட்கள் ஒர்க் பிளேஸில் ரொம்பவுமே கவனமாக இருங்க. உங்களுக்கு அந்த சின்ன சின்ன கோல்வாக இருந்தாலும் பேசி சமாளிச்சுடுங்க. லன்ச் டைம் மாதிரியான விஷயங்களில் ஒர்க்கர்ஸோட கொலீக்ஸோட உட்காந்து சேர்ந்து சாப்பிடுங்க. அப்படி சாப்பிட்றப்ப நிறைய விஷயங்களை சின்ன சின்னதாக மற்றவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி பாருங்க. அப்படி பண்ணாதான் உலகம் என்ன நடப்ப நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். அப்படியே வாங்க 7ஆம் இடம். 7ஆம் இடம்னா என்ன சொல்லுவோம்,
ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள், அப்புறம் பார்ட்னர்ஷிப் சார்ந்த விஷயங்கள். இங்கே யார் இருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருக்கிறார். செவ்வாய் எக்ஸலண்ட்டாக வந்து பார்ட்னர்ஷிப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் பிளானட் அப்படின்னு சொல்லக்கூடிய நெப்டியூன் ப்ளஸ் கைரான் இருக்கிறாங்க. இந்த 3 பிளானட்ஸோடைய கன்ஜெக்ஷன் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்க போது இந்த நெப்டியூன் என்ன பண்ணுவார் அப்படின்னா சில நேரங்களில் பார்ட்னர்ஷிப் சார்ந்த விஷயங்கள்ல ஓவரா எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு ஓவர் கான்ஃபிடென்ஸாக செயல்பட வைப்பாரு. ஒன்று நீங்கள் உங்கள் பார்ட்னர் கிட்ட அப்படி செயல்படுவீங்க, இல்லைன்னா உங்ககிட்ட உங்கள் பார்ட்னர் செயல்படுவாங்க. நீங்கள் செயல்படாமல் இருக்கிறது உங்கள் கையில் தான் இருக்கு. இன்கேஸ் ஆஃப் உங்களுடைய பார்ட்னர்ஸ் எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட செயல்பட்டாங்கன்னு சொன்னால் அவங்கள இக்னோர் பண்ணிட்டு எது தெளிவான முடிவோ அதுக்கு மட்டும் ஃபோக்கஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அவங்க இந்த மாதம் மட்டும்தான் அப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, அடுத்தெல்லாம் எப்படியும் இயல்பாக மாறிடும். ஏன்னா பிளானட்டரி போர்ஷன்ஸ் அப்படி இருக்கிறதுனால அவங்க இக்னோரன்ஸ் பண்ணிட்டு போயிடுறது வந்து நல்ல விஷயமா பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் கைரான் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளானட் வந்து இருக்கிறதுனால எமோஷ்னலாக கொஞ்சம் ஸ்டேபிளாக இருங்க. இயல்பாகவே வந்து சனி உச்சமாகக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா எமோஷ்னலாக ஸ்டேபிளாக இருப்பீங்க. சரினா சரி, தவறுனா தவறுன்னு. ஆனால் இந்த நேரத்தில் வந்து கைரான் அங்கே இருக்கிறதுனால ஒரு முடிவை எடுக்கிறப்ப வந்து உணர்ச்சி வயப்பட்ட முடிவுகள், எமோஷ்னலாக எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. கொஞ்சம் ஒரு விஷயம் நடக்குதா, சின்ன சண்டை போடுறீங்களா, ஒரு 2 நாள் கடந்து போகட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க. அது லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தாலும் சரி, ஃபேமிலியில் இருந்தாலும் சரி, யாரோட இருந்தாலும், ஈவன் உங்களுடைய சிப்ளிங்ஸாக இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சமாக விட்டு கொடுத்து போங்க. ஃப்ரெண்ட்ஷிப் சார்ந்த விஷயங்களில் ஏதேனும் பிரேக் வராமல் பார்த்துக்கோங்க. அது மட்டும்தான் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன சஜஷனாக எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 8th பிளேஸ். இந்த 8th பிளேஸுங்கிறதே மறைவு ஸ்தானமா, அங்கே யார் இருக்கிறா, சூரியன் போய் மறைகிறார். அப்போ உங்களுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நீங்கள் மறக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இப்போ நம்ம செய்ய வேண்டிய வேலையை சரியாக செஞ்சுட்டீங்க அப்படின்னாலே அடுத்தடுத்து ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. நீங்கள் எந்த வேலைகளை எப்போ செய்யணுமோ கரெக்டாக டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக ஒரு ஃபைலை மூவ் பண்ணணும் அப்படின்னா அந்த நேரத்துக்குள்ளே பண்ண பாருங்கள். கடைசி நிமிஷம் வரைக்கும் அதை வச்சுட்டு போராடாதீங்க. இன்னைக்கு 12 மணிக்கு சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 11:59 வரைக்கும் உட்காந்து மெயில் பண்ணுறதுக்கு யோசிச்சுட்டு இருக்காதீங்க. இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் ஓவர் கம் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப எக்ஸலண்ட்டாக புதனும் சுக்கிரனும் இருக்கக்கூடிய காலகட்டம் பார்க்குறோம். நல்ல மணி ஃப்ளோ இருக்கும், சூப்பராக இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் 9ஆம் இடத்துல யுரேனஸ் வருது. இந்த மாடர்ன் பிளானட் யுரேனஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய இனோவேட்டிவான நிறைய விஷயங்களும் உங்களுக்கு கொடுக்கும். இந்த ஐடியா இவ்வளோ நாள் தோணாமல் போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளாக வர ஆரம்பிக்கும். அந்த ஐடியாஸாக மட்டும் வைக்காமல் நிறைய விஷயங்களில் பிஸ்னஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 25லேருந்து 29 வரைக்கும் இருக்கக்கூடிய யங் ஆண்டர்பிரனர்ஸ் உங்களுக்கான மரியாதை சபைகளில் உயரக்கூடிய காலகட்டம் இருக்கு. இதனால் வரைக்கும் இவெல்லாம் என்ன பண்ணிட போறான், ஏதோ ஒரு சின்னதாக வச்சிருந்தானே அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்குலாம் அடுத்த லெவல் உங்களுடைய பிஸ்னஸோடைய க்ரோத் பார்த்துட்டு மூக்கு மேலே விரல வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது ரொம்ப நல்லா இருக்கு. அதனால கவலையே படாதீங்க. ஏன்னா பிஸ்னஸில் ஒரே ஆளாக இவ்வளோ வேலையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேனே அப்படின்ற மன சஞ்சலம் உங்களுக்குள்ள இருந்தது, அதெல்லாம் மாறக்கூடிய காலகட்டம். அப்புறம் 10ஆம் இடத்துல வரக்கூடிய குரு உங்களுடைய கெரியரை ரொம்ப அழகாக மாற்றி கொடுக்க போறாரு. அதுவும் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்க போது. எண்ட் ஆஃப் த மந்த்ல வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் உள்ளே சேராரு, ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது ஞானகாரகன் என்ன பண்ண போறாருன்னா லாபம் சார்ந்த விஷயங்கள்ல சின்னதாக தொந்தரவு பண்ணாலும் லாபத்தை எப்படி சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற விஷயத்த பாருங்க. எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரிங்க, வரக்கூடிய லாபத்துல இருந்து 1/3 வந்து திருப்பி அதே பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் பிஸ்னஸை கரெக்டாக கொண்டு போக முடியும். நீங்கள் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா, அதுவும் குறிப்பாக துலாம் ராசியில் இருக்கக்கூடிய யங் ஆண்டர்பிரனர்ஸாக இருக்கட்டும், தொழிலில் இருக்கக்கூடிய நபர்கள் பண்ணக்கூடிய தப்பு என்னன்னா வரக்கூடிய லாபத்தை திருப்பி இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது. இதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. மற்றபடி துலாம் ராசிக்கு இந்த மந்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டான நிறைய விஷயங்களை உங்களை நோக்கி அபண்டன்ஸ் வரக்கூடிய ஒரு காலகட்டம், முறையாக பயன்படுத்திக்கோங்க. வாழ்த்துக்கள். ஜென்சி கிட்ஸுக்கு நம்ம இப்போ வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான பலன்கள் தான், ஜென்ரலான அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் பொறுத்தும் மாற செய்யும். ஏன்னா திசா புத்திகள் மாறுறது அடிப்படையில் ஒவ்வொருத்தவங்களுக்குமே மாற்றம் அப்படிங்கிறது இருக்கு. இதை இன்னும் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் www.lifehoroscope.in அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய பேஜுக்கு வந்து உங்களுக்கான பர்சனல் ஹாரோஸ்கோப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பர்சனல் ஹாரோஸ்கோப் மட்டும் கிடையாது, மேரேஜ் மேட்சிங்காக இருக்கலாம், ஹேண்ட் ரிட்டனான ஹாரோஸ்கோப்பாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள், வாஸ்து மாதிரியான, நியூமராலஜி மாதிரியான விஷயங்களும் நம்மக்கிட்ட கைண்ட்லி சர்வீசஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரியான சர்வீசஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வெப்சைட்டுக்கு விசிட் பண்ணி பாருங்கள். இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த காணொலிகளில் சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் இண்டோ மாடர்ன் அஸ்ட்ராலஜர் பாலு ஆனந்த். நன்றி, வணக்கம்.